எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், வல்லவர், நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம். போதும். அதெல்லாம் என்ன கவனிங்க. யார் யாரு விவாகம் பண்றா? லேவிய விவாகம் பண்ணது. நல்லா கவனிங்க. லேவிய விவாகம் பண்ணது. சரி, கல்யாணம் பண்ணும்போது அல்லன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அல்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கும்போது குலம், கோத்திரம், ஜாதி பார்க்கலாமா? இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. வசனம் சொல்லுது லேவியின் குமாரத்தையே என்ன செய்து கல்யாணம் பண்ணு. இந்த வசனத்தை நான் எதுக்காக சொல்றேன்னா, இதை வச்சு நிறைய பேரு இப்படித்தான் அது அப்படித்தான் சொல்லக்கூடிய ஒரு குரூப் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆகையினாலே திருமணம் என்று வரும்பொழுது குலம், கோத்திரம், ஜாதி பார்க்கலாமா? இந்த கொஸ்டினை உங்ககிட்ட என்ன செஞ்சு விட்டுறேன். ஏன்னா இந்த 2 பேருக்கு பிறந்த மோசே எங்க கல்யாணம் பண்ணா, எப்படி கல்யாணம் பண்ணான்றதை நீங்க அப்புறமா என்ன செஞ்சீங்க. மோசே எங்க இருக்கிறான்? அந்நிய தேசத்துல, மீதியான் தேசத்துல, பிரஜாதி. அங்கதான் என்ன செய்யறான்? ஒரு பிரஜாதி பொண்ணு என்ன செய்யறான்? கல்யாணம் பண்றான். அதனாலதான் மோசேனுடைய அக்காவுக்கு, அண்ணனுக்குலாம் அது என்ன செய்யல, பிடிக்கல. நீங்க பின்னாடி பாத்துங்க. அது யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? தேவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா மோசே உயிரோட இருந்ததுக்கு, அந்த உயிரை காப்பாற்றியதுக்கு ஒரு பெரிய காரணமே யார் தான்? சிப்போரால் தான். அது பிரஜாதி பெண் தான். இதெல்லாம் உங்களுடைய அந்த தியானத்துக்கு நான் என்ன செய்யறேன், விட்டுறேன். அப்ப திருமணம் என்று வரும்பொழுது நீங்க பார்க்க வேண்டியது 2 இருக்கு. 2 பொருத்தம். ஒன்று சரீர பொருத்தம், இன்னொன்று ஆவிக்குரிய பொருத்தம். இன்றைக்கு நம்ம சரீரத்தின்படி குலம், கோத்திரம், ஜாதி, அடுத்தது ஹைட்டு, வெயிட்டு, குட்டை, நட்டை, சிவப்பு, கருப்பு, இப்படி படிப்பு எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த பொருத்தங்களை எல்லாம் தேவன் விரும்புவதில்லை. ஆனா இதுக்கு மேல இன்னொரு பொருத்தம் இருக்கு. அவர்கள் அந்நிய நுகமா, அவிசுவாசியா, ஆண்டவர் விசுவாசியாதவங்களா, இதெல்லாம் பார்த்து அங்க அழகு இருக்கும், படிப்பு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிடணும், விட்டுட்டு ஆவிக்குரிய பொருத்தம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பொருத்தம் வேணும்? ஆவிக்குரிய பொருத்தம். ஆவிக்குரிய பொருத்தம் என்ன? அவர்கள் ஆண்டவரோட இருக்கிறாங்களா, மனம் திரும்பி இருக்கிறாங்களா, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களா, சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்களா, நல்ல சாட்சி உள்ள ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறார்களா, அந்த குடும்பம் எப்படி என்று சொல்லி ஆவிக்குரிய நிலையில தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலையில சரியா இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார். ஆவிக்குரிய நிலையில சரியா இருக்கும், ஆனா அங்க பொருளாதாரம் குறைவா இருக்கும், ஒருவேளை அங்க படிப்பு குறைவா இருக்கும், சில வேளை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உயரம் இல்லாம இருக்கலாம், இல்ல கலர் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய பொருத்தம் சரியா இருந்தா எல்லாவற்றையும் தேவன் சரியாக செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சரி, இப்ப 2வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று. சரி, இது எத்தனாவது பிரசவம்? என்ன கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகின்றப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? முதல் பிரசவம் தான் நினைப்பீங்க. முதல் பிரசவத்துல மிரியாம், 2வது பிரசவத்துல ஆரோன், 3வது பிரசவத்துல யோசே. இது 3வது பிரசவம். நல்லா புரிஞ்சுங்க. மோசேக்கும் மிரியாமுக்கும் 7 வயசு வித்தியாசம். ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் 4 வயசு வித்தியாசம். மோசேக்கு ஆரோனுக்கும் 3 வயசு வித்தியாசம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். 7 வயசு. யார் பிறக்கும்போது? மோசே பிறக்கும்போது மிரியாமுக்கு எத்தனை வயசு? 7 வயசு. இது 7வது வருஷத்துல
கர்ப்பவதியாகி பிறக்கிறதான ஒரு குழந்தை. நீங்க புரிஞ்சுங்க, என்ன குழந்தை சொல்லுங்க? ஆண் குழந்தை. சொல்லுவாங்கல்ல, ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னு சந்தோஷப்பட்ட தம்பதிகள், சந்தோஷப்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இந்த காலம் தவம் இருந்து ஆண் பிள்ளையே பிறந்துடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு காலம். நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன குழந்தை பிறந்துடக்கூடாது, ஆண் குழந்தையே பிறந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற காலம். ஏனென்றால் கொடூரன் ஒரு அரசன், எகிப்திய பார்வோன் மன்னன், அவன் சொல்லிட்டான், பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் நீங்க எங்க போட்டணும்? நதியில போட்டணும். இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இதுக்கு காரணம் வேதாகமத்துல சொல்லப்படல, மேலோட்டமா சொல்லப்பட்டிருக்கிறான். சொல்றேன் கவனிங்க. எகிப்துல மந்திர தந்திர மாயாஜலம் பண்ணக்கூடிய எல்லா விதமான விச் கிராஃப்ட், அந்த பில்லி சுனிய விற்பனர்கள், அதுல மேதாவிகள்லாம் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. பயங்கரமான மந்திரவாதிகள். மோசே கோலை போட்டா பாம்பாச்சுன்னா அவங்க கோலை போட்டாலும் என்ன செய்யும்? பாம்பாகும். மோசே மண்ணள்ளி போட்டா பேனாச்சுன்னா அவங்க மண்ணள்ளி போட்டாலும் என்ன ஆகும்? இவங்களும் போய் தொட்டாங்கன்னா அந்த நைல் நதியில் என்ன வரும்? ரத்தம். அந்த மாதிரி தேவ வல்லமையை எதிர்த்து போராடக்கூடிய பொல்லாத வல்லமை நிறைந்த ஒரு ஊர் எது? எகிப்து. அந்த ஊர் மந்திரவாதிகள் எதிர்காலத்தை கணித்து சொல்லுகிறார்கள். எகிப்தியர்களிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை இந்த எகிப்தையே ஒன்றுமில்லாமல் அழிக்கும். நல்லா கவனிங்க. எகிப்தியர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை இந்த எகிப்தை என்ன செஞ்சிடும்? ஒன்னும் இல்லாம அழிச்சிடும். இப்ப பார்வோனுக்கு படபடப்பாயிடுச்சு. அந்த குழந்தை பிறந்துருச்சான்னு கேக்குறான். இல்லன்னு பிறக்கல. இனிமே தானே செய்ய போகுது? பிறக்க போகுது. அப்படியானால் உடனே ஒரு சட்டம் போடுறான், இனிமே பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் குழந்தைய கொண்ட பாவம் நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனிதாபிமானம் நீங்க எங்க போட்டணும்? நதியிலே தூக்கி வீசி விட வேண்டும் என்று சொல்றார். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. எப்படி பிறந்திருக்கு? ராஜாவா பிறந்திருக்கு. இவனுக்கு பயங்கர கோபம் ஏறுவதுக்கு. ராஜா நான் இருக்கிறேன், ஆனா ஒரு குழந்தை ராஜாவா பிறந்திருக்குன்னு நீ சொல்றன்னா அந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது? எப்ப பிறந்துச்சுன்னு விசாரிக்கிறான். 2 வருஷத்துக்கு உட்பட்ட நாட்கள். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்ப என்ன செய்யறான்? 2 வருஷத்துக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் ஒன்னுடுகின்றான். இங்க இன்னும் பறக்கல, அங்க பிறந்துருச்சு. புரியுது அவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை பாரு. இப்ப என்னாச்சு? குழந்தையெல்லாம் எங்க போட சொல்லிட்டாங்க? போட சொல்லிட்டாங்க. இந்த காலகட்டத்துலதான் இந்த சட்டம் வரும்போது இந்த அம்மா வயிற்றுல யார் இருக்கிறா? மோசே இல்ல. நல்லா கவனிங்க. இன்னும் அவருக்கு என்ன வைக்கல? பேரே வைக்கல. அது எபிரேய பேருமே கிடையாது. பேர் வச்சது யார் தான்? பேர் வச்சது அந்த அம்மா தான். என்ன பேர் வைக்கிறாங்க? இவன் தான் தண்ணியில இருந்து வந்தவன், இவன் தான் தண்ணியில இருந்து வந்தவன். அதனால அவனுக்கு பேர் என்ன? அது அவங்க பாஷையில மோசஸ், நம்ம பாஷையில இவன் தண்ணியில இருந்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா புரிஞ்சுங்க. பேர் வைக்கிறது கூட முடியல இவங்களால. யார் பேர் வைக்கல? மோசேவுடைய அப்பா பேரு அம்ராம், அம்மா பேரு யோகபேத்து. இவங்க 2 பேருமே இந்த குழந்தைக்கு பேர் கூட என்ன செய்யல? வைக்கல. இன்னும் சோறு கூட வைக்கல. ஏன்னா 3 மாசம். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. அது அழகுள்ளது என்று கண்டு. என்ன கவனிங்க, அழகு ரொம்ப, அது அப்படி ஒரு அழகுங்க. அந்த குழந்தை அவ்வளவு அழகு. அவ்வளவு அழகுன்னா உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த அழகுக்கு இந்த ஊரையே எழுதி கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த அழகுக்கு எதை கொடுக்கலாம்? உயிரே கொடுக்கலான்ற அளவுக்கு அப்படி ஒரு அழகு. இப்ப துணிஞ்சிட்டாங்க. என்ன பண்றதுக்கு துணிஞ்சிட்டாங்க? ராஜாவினுடைய கட்டளையை மீற துணிஞ்சிட்டாங்க. நல்லா கவனிங்களே. முன்னாடி அக்கினி எரியுது, பக்கத்துல பெரிய பொருட்களை இருக்கு. அக்கினி உயிரை பயமுறுத்துது.
ஆனா தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஜீவன் சொல்றாரு. இந்த ஜீவனுக்காக இந்த ஜீவனை கொடுக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்தவங்க சொல்றாங்க, எங்கள் தேவன் தப்பு வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த அக்கினிக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் இந்த அழகுக்காக யாரை கொடுக்கலாம்? ஹலோ, ஏன்னா இது ரொம்ப நான் கொஞ்சம் டீப்பா இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் நீங்க ஆழமா கவனிக்கிறோம். இந்த அழகுக்காக என்ன செய்யலாம்? அப்படி ஒரு அழகு. யோசிச்சு பாருல, இந்த உலகமே இன்னைக்கு எதுலதான் ஓடிட்டு இருக்குது? அழகுக்கு பின்னாலதான் ஓடிட்டு இருக்குது. அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகும் வீண். ஏன்னா அந்த உலகம் வஞ்சிக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா ஒரு அழகான பழம், ஒரு அழகான பழம் அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க வாசிங்கள, அது எப்படிப்பட்டதான்? பார்வைக்கு அதை வாசிங்க. வாசிக்கப்பட்ட ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். எப்படிங்க? இன்பம் எதுல கிடைக்குதா? பார்த்தாலே இன்பம் தான். எப்படி? பார்த்தாலே இன்பம்தான். அப்படின்னா அது எப்பேற்பட்ட அழகா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதையும் தாண்டி அடுத்து இன்னொருத்தம் அழகான வார்த்தை. என்ன வார்த்தை? இதை சாப்பிட்டாலே நீங்க தேவர்கள் தான், இதை சாப்பிட்டாலே நீங்க யாரு? தேவர்கள் தான். இப்ப அழகான வார்த்தை, அழகான பழம். இன்னொரு இடத்துல நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல ஒருத்தர் சமையல் பண்றாரு. அவர் சமையல் பண்ணும்போது இன்னொருத்தர் எப்படி வர்றாரு? பசியோட வராரு. இப்ப செக்கச்சுவேர்னு அந்த கூழ் கொதிக்கிற ஸ்டைல பார்த்தாலே அப்படியே அது எப்படி இருக்குது? ஏற்கனவே பசி, இப்ப பசிய அது என்ன செய்யுது? இன்னும் அதிகமாகுது. பாத்திருக்கீங்களா? சில இடத்துல பசி நேரத்துல நீங்க போகும்போது சில வாசனையே நம்மள என்ன செஞ்சிடும்? ஆமா, சிலது கண்ணில் பார்த்தாலே சில பேர் நாக்குல என்ன வரும்? சூரணும். அந்த மாதிரி ஏசாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை. இப்ப அவன் என்ன கேக்குறான்? விலை கேட்கல, உன் சேஷ்ட புத்திர மகனுக்கு வேணும். மூத்தவன் என்பதற்குரிய அந்த உரிமை பத்திரம் யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். ஒருவேளை கூழ், அழகான கூழுக்காக எதை கொடுக்கலாம்? ஜஸ்ட் அழகான பழத்தை நம்பி, அழகான வார்த்தையை நம்பி, அழகான கூழை நம்பி இதெல்லாம் வாழ்க்கைய இழந்தவங்க. இன்னொருத்தவன் யுத்தத்துக்கு போறான். யோசுவா அவனுடைய தலைமையில எங்க போறாங்க? யுத்தத்துக்கு எரிகோவுக்கு போறாங்க. அங்க பார்த்தவன அந்த சால்வையை பார்த்தவன, அடாடாடாடா, பாபிலோனிய சால்வை அவ்வளவு கவர்ச்சியா இருக்கு. 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம் அங்க என்ன செய்து இருக்குது. இதை பார்த்தவன அப்படி இப்படி பாக்குறான். யாரும் பார்க்கல. இந்த அழகை என்ன செஞ்சிடணும்? இந்த அழகை நம்ம என்ன செஞ்சிடணும்? நமக்குன்னு திருடினோம். அழகு என்ன செய்யணும்? திருடிக்கணும். அங்க எதையுமே எடுக்க கூடாது ஆண்டு சொல்லுகிறார். ஆண்டோடைய வார்த்தையை மீறி அவன் இந்த சால்வையும் பொற்பாலத்தையும் எங்க கொண்டு வந்தான்? ஊருக்குள்ள கொண்டு வந்தான். அந்த அழகை அவன் இச்சிச்சதுனால அன்னைக்கு 26 பேர் என்ன செய்யறாங்க? சாகுறாங்க. வெற்றிக்கு பதிலா தோல்வி கிடைக்குது. அடுத்ததுதான் தெரியுது, நம்மால இந்த அழகை இச்சித்ததுனால அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் தப்பே செய்யாத அவன் வீட்டுல இருக்கிற நாய் நரி எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பெரிய கற்குகைகள் என்ன செஞ்சுட்டாங்க? குச்சிட்டாங்க. அழகு எவ்வளவு பெரிய ஆபத்து, கொஞ்சம் யோசிச்சு பாருல. அழகா பிறக்கிறதே ஆபத்து தான். சாரால் அழகா பிறந்ததுனால விருப்பமே இல்லைன்னாலும் யார் தூக்கிட்டு போயிட்டா? அபிமெலேக்கு தூக்கிட்டு போனானா இல்லையா? சொல்லுங்க. அழகா பிறந்த தீனால் நாட்டை சுத்தி பார்க்க தான் போனா, அங்க ஒருத்தன் அவளை என்ன செஞ்சிட்டான்? தூக்கிட்டு போயிட்டான். வேதாகமம் முழுக்க நீங்க சுத்தி பாருங்க. அழகுனால வஞ்சிக்கப்பட்டவங்க. சாலமோன் சொல்றார். சாலமோனே பாத்தீங்கன்னா அழகுனால கவர்ச்சியாயிதான் 700 + 300 இது பத்தலன்னு சொல்லி சொன்னதுனாலதான் ஆண்டவரே வந்தாரு. எப்பா இது பத்தாதா? என்னென்ன செய் கேளுன்னு 2 முறை தரிசனமாய் கேட்கிறாரு. அந்த சாலமோன் சொல்றாரு, நீ ஒரு அதிபதி வீட்டுக்கு போகும்போது உனக்கு முன்னே வைக்கப்பட்ட போஜனத்தை என்ன செய்? பாரு. அது இச்சிச்சுன்னா உன் தொண்டையில என்ன செய்? அழக என்ன செஞ்சிடாத. நான் அழக பார்த்துதான் இப்ப கடைசியில என் தொண்டையில என்ன வந்துருச்சு? ஆமா, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னைக்கு சொல்றேன், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவரை தவிர அந்த உலகத்துல வேற ஒருவருமே
இல்ல. அவரை உயர்த்தவும், அவரை போற்றவும், அவரை துதிக்கவும், அவரை ஸ்தோத்திரிக்கவும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம் தான் அந்த உலகத்தை ஜெயிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனிங்க, காக்கா ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னாடி தன்னை பார்த்த உடனே அப்படியே அப்செட் ஆயிடுச்சு, ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஒருவேளை கடவுள் என்ன படைக்கும் போது கரண்ட் போயிருக்குமோ, அதனால நான் கருப்பாயிட்டணும்னு ரொம்ப இந்த உலகத்திலேயே எல்லா ஜீவராசியை விட மோசமான ஆள் யார் தான்? நான் தான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி அது ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. எப்ப திரும்ப வேதனைப்பட்டுச்சு? ஒரு நாள் அது ஒரு புறாவை பார்த்துச்சு, வெள்ளை புறாவை பார்த்துச்சு. புறா எப்படி இருக்குது? வெள்ளையா இருக்குது. மனசு தாங்காம புறா கிட்ட போயிட்டு என்ன செய்யுது? சொல்லுது, நீ எவ்வளவு அழகா இருக்க, ரொம்ப வெள்ளையா இருக்க, பாரு என்ன பாரு, கண்ணும் கரேன்னு நல்லாவே இல்லை, நான் ரொம்ப மோசம். உடனே இந்த புறா சொல்லிச்சா, உன்ன மாதிரிதான் நானும் என்ன நல்ல வெள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சிருந்தேன். எப்ப தெரியுமா? நான் கிளிய பாக்குற வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் அப்படிதான் நினைச்சேன். ஆனா கிளி பாரு, பச்சையா, வாயில சகப்பா, பாக்குறதுக்கே எப்படி இருக்குது, கீன்னு அழகா கத்துது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரே கலர் வெள்ளையா இருக்கு, என்னமோ சோவ மாதிரி, சுண்ணாம்பு அடிச்சு விட்ட மாதிரி, நல்லாவே இல்லை. கிளி தான் சூப்பர். அது என்ன பண்ணுச்சு? சொல்லுச்சு, ஆஹா என்னடா அது ரொம்ப போச்சு. நேரா இந்த காக்கா எங்க போச்சு? கிளிகிட்டு போச்சு. கிளிகிட்டு போனப்ப நீ சொல்றது உண்மைன்னு தான் நம்பிட்டு இருந்தேன். மயில பாக்குற வரைக்கும், மயில பார்த்தோம்னுதான் தெரியுது, அடாடா எத்தனை கலரு, எந்த பக்கம் திரும்பினாலும் மின்னுது, ஜொலிக்குது, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு, அதுதான் உலகத்திலேயே சந்தோஷமா அழகான பறவை அப்படின்னு சொன்ன உடனே இது மயில தேடி போகுது. போயிட்டே இருக்கும்போது சென்னையில வண்டலூர் ஜூக்குள்ள மயில் என்ன செய்யுது? பாக்குது. பெரிய கூட்டம், அந்த மயில பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் நிக்குது. இது இந்த காக்கா உள்ள போய் மயில் சொல்லுது, அடாடா உலகத்திலேயே நீ சந்தோஷமான அழகான ஒரு ஜீவராசி, உயிரினம், உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் என்ன செய்யுது நிக்குது, என்னை யாருமே என்ன செய்யறது இல்ல, பாக்குறதே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மயில் சொல்லிச்சான், நான் அப்படிதான் நம்பினேன், அழகா பிறந்ததுனால இப்ப நான் எங்க வச்சிருக்காங்க? கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. உன்னை யாருமே என்ன செய்யல, உன்னை யாருமே பிடிக்கிறதில்ல, நீ சுதந்திர பறவை, உன்ன மாதிரி பறக்கலையேன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்பதான் காக்காவுக்கு புரிஞ்சுதான், ஆக நான் தான் யாரு, நான் தான் விடுதலை, நான் தான் சுதந்திரம், நான் தான் அழகுன்னு. ஒவ்வொரு முறையும் தேவன் ஒவ்வொரு அழகோட படைச்சிருக்கிறாரு. யாரும் யாரையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, பொறாமப்படாதீங்க. இந்த அழகான ஆண் குழந்தைய பெற்றது யாரு சொல்லுங்க? ஆந்திரா. தாய் யாரு? யோக பேத்து. இந்த தாய் எத்தனை மாசம் ஒளிச்சு வைக்கிறாங்க? 3 மாசம் ஒளிச்சு வைக்கிறாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? அடுத்த வசந்த வாசிங்க. ஒளித்து வைத்தால் ஒளித்து வைக்க கூடாமல் பிசினும் கீழும் பூசி அதுல பிள்ளையை கடத்தி. என்ன கவனிங்க, ஒரு தாய் செய்யற வேலையா அது? பெட்டி எப்பங்க செய்வாங்க? ஹலோ, என்ன கவனிங்க, பெட்டி எப்ப செய்வாங்க? பெட்டி எப்ப செய்வாங்க? செத்த பிற்பாடு பெட்டி செய்வாங்க. யார் செய்வா? யாரோ செய்வாங்க. குழி வெட்டுறது யார் செய்வா? அதுவும் யாரோ செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, இங்க பெட்டி செய்யறது, பெத்த பிள்ளைக்கு பெட்டி செய்யறது யாரு? ஹலோ, பெத்த பிள்ளைக்கு சொட்டர் செஞ்ச தாய்மார்ல பார்த்திருக்கிறேன், கவுன் தச்ச தாய்மார்ல பார்த்திருக்கிறேன், பாட்டிமார்ல பார்த்திருக்கிறேன். ஆனா பெத்த பிள்ளைக்கு தாய் என்ன செய்யறாங்க? தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதங்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்குது என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க ஒரு தாயே தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்யறா? பெட்டி செய்யறா. ஏன் தெரியுமா? தனக்கு பாதிப்பு வரும்போது இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அவங்க சுயரூபம் என்ன செஞ்சிடும்? வெளிப்பட்டு 3 மாசம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இது வாயை மூடிட்டு அமைதியா இருந்துச்சு. இப்ப வீர் வீர்னு என்ன செய்ய ஆரம்பிக்குது? கத்த ஆரம்பிக்குது. கத்த ஆரம்பிச்ச பிற்பாடு என்ன ஆயிடும்? வெளிப்பட்டுரும். வெளிப்பட்டது மாத்திரம் இல்ல,
பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்களா இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்தக்காரங்க தான் பெரிய ஆபத்து. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா பக்கத்து வீட்டுக்காரர் நீ ஏன் சொல்லன்னு என்னையும் வெட்டுவான். இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அதே சொல்றான், உங்களால எல்லாருடைய உயிரும். ஏன்னா கட்டளை என்பது இது யாரோ ஒரு தனி மனிதர்கிட்ட கட்டளை இல்லை. நீங்க வாசிச்சு பாருங்க 1வது அதிகாரத்துல, 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாருக்கும், ராணுவத்துக்கு இல்ல, யாருக்கு? குழந்தை பிறந்திருக்கு தெரிஞ்சாலே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யணும், அவங்க போடலனாலும் நீங்க என்ன செஞ்சிடணும், பிடுங்கி போட்டுணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்குது. பிரச்சனையே யாருதான், அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க. இப்ப உயிருக்கு ஆபத்து. யாருடைய உயிருக்கு ஆபத்து? அந்த குழந்தைய ஒளிச்சு வைக்க முடியாமலாம் இல்ல, ஒளிச்சு வைக்கலாம். எப்ப ஒளிச்சு வைக்க முடியும்? ராஜாவின் கட்டளையை மீற துணியும் போது, அந்த குழந்தைக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க துணியும் போது என்ன செய்யலாம், ஒளிச்சு வைக்கலாம். அப்ப ஒளிச்சு வைக்க கூடாமல் போனதுக்கு காரணம் என்ன? உயிர் மேல வந்த பயம். தாய்க்கு தான் உயிர் மேல வந்த பயம், தகப்பனுக்கு தான் உயிர் மேல வந்த பயம். நல்லா புரியுது அவங்களுக்கு? இந்த உலகமே தனக்கு ஒரு பாதிப்பு வராதவரை எல்லாரும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். தனக்கு ஒரு பாதிப்பு வரும்போதுதான் சூழ்நிலை சுயரூபத்தை வெளிப்படுத்தும். வேத வசனத்தை படிக்கும் போது இவ்விதமாக நீங்கள் அதை ஆழமாக செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப யார் பேட்டி செய்யறா? தாய் பேட்டி செய்யறா. இவ அப்படி தூக்கி போடல, ஏன்னா இவ தாய். அந்த பெட்டியை நீங்க சவ பெட்டியா நீங்க நினைக்காதீங்க. நான் இப்ப அந்த தாயினுடைய உள்ளத்தை நான் சொல்றேன். அந்த தாய் செஞ்ச பெட்டி நாணல் பெட்டி, ஆனா அது ஒரு பயண கப்பல், ஒரு சிங்கிள் பேசஞ்சர் செல்லக்கூடிய ஒரு பயண கப்பல். நோவாவுக்கு ஆண்டவர் பேழையை செய்ய சொன்ன போது கூட அவர் சொன்னாரு, என்ன பூசு? கீழ் பூசுன்னு சொன்னாரு. இந்த அம்மா கீழ் மட்டும் பூசலிங்க, அதையும் தாண்டி செகண்ட் கோட்டு, முதல் கோட்டு பிசின், 2வது கோட்டு கீழ். உள்ள தண்ணியே என்ன செய்யாது. எத்தனை அழகான, எத்தனை ஆழமான ஒரு தாயினுடைய அன்பை நீங்க இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த தாய்க்கு ஒரு ஆசை, எப்படி ஆகியும் இந்த ஆணல் பெட்டியில என் குழந்தையை கடத்தி இந்த எகிப்து விட்டு அடுத்த நாட்டுக்கு நான் அதை கடத்திட்டா போதும். நீரோட்டத்துல அது பயணப்பட்டு வேற எங்கேயாவது விழுந்துச்சுன்னா இந்த அழகு யாரையும் கவர்ந்துடும். நிச்சயமா என் பையன் ஆழமயக்கிற அழகுள்ளவன். யார மயக்கிற அழகுள்ளவன்? அவன் பார்த்தானாலே எப்பேற்பட்ட ஆள் என்ன செஞ்சிருவாங்க, அப்படி ஒரு அழகு என் பையன். எப்படி ஆகிக்கலாம் அவனை நாடு கடத்திட்டா போதும். இந்த கட்டளை எந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான், எங்க நாட்டுக்குள்ள மட்டும்தான். அடுத்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த அம்மா ஒரு கப்பல் செய்யறாங்க. நாங்கெல்லாம் மழை பெய்யற காலகட்டத்துல கப்பல் செஞ்சு என்ன செய்யும், விடும். அது அப்படியே போதான், தண்ணி கூட என்ன செய்யும் ஒரு இதுல. வேற சாதா கப்பல், கத்தி கப்பல், என்னென்ன கப்பல்லாம் இருக்கு. ஆனா இந்த அம்மா செஞ்ச கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அது அன்பின் அடையாளம். அன்பின் அடையாளம். ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வளவு நேசிக்கிறாள் என்பதற்கு அடையாளம். இப்ப என்ன செஞ்சுட்டா, அதுக்குள்ள குழந்தைய வச்சு எங்க கொண்டு போய் விடுறா? எங்க விடுறா கவனிங்க. 2வது வசனத்துல பாருங்க, நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். ஆணலுக்குள்ள வச்சுட்டு யாருமே நடமாட்டம் இல்லாத அப்பதான் அந்த வெளியில நீரோட்டத்துல என்ன செய்ய முடியும், விட முடியும். நல்லா புரிஞ்சுங்க. யாராவது நடமாட்டம் தான் பிரச்சனை. அந்த நதியோரம் வச்சுட்டு இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா என்ன பண்றாங்க, வாசி பாருங்க. 7 வயசு அந்த அக்காவுக்கு. வாசிங்க. தமக்கு என்னென்ன, தமக்கு என்னென்ன தங்கை, தமக்கை. தங்கைன்னா சின்னவ, தமக்கு என்ன தெரியும், அக்கான்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. அந்த அக்கா என்ன செய்யறாங்க, தூரத்திலே நின்று கொண்டிருந்தால் எதுக்காக, என்ன சம்பவிக்கும் என்று பார்க்கும்படி. உண்மையை சொல்ல போனா தம்பிய தாயை விட அதிக நேசித்த ஒரு அக்கா. தாயாவது விட்டுட்டு என்ன செஞ்சிட்டா, போயிட்டா. ஆனா இந்த அக்கா என்ன செய்யல, போகல. என் தம்பிக்கு என்ன நடக்கும், நான் அதை என்ன செய்யணும், பார்க்கணும்னு சொல்லி இந்த யோனா தீர்க்கதரிசி போய் நினிவே சொல்றான். இன்னும் 40 நாள் உண்டு நினிவே பட்டணம் என்ன செய்யப்போது,
அழிய போகுதுன்னு சொல்லிட்டு வந்துருவான். சொல்லிட்டு வந்து உட்காந்து அடுத்த விட்டு நம்மளால என்ன செய்ய மாட்டான், எழுத மாட்டான். ஏன்னா 40வது நாள் அது என்ன செய்யணும், அழியணும்னு சொல்லிட்டு அப்படியே அதை பாக்குறான். என்ன சம்பவிக்கும்னு சொல்லி இவன் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என் தம்பிக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து என்ன செய்யறா, பாக்குறா. எவ்வளவு ஒரு அன்பான, அவனுக்கு அன்பான அப்பாவா என்னன்னு தெரியாது. ஆனா அப்பா சீன்லயே என்ன செய்யல, வரல. தாய் தான் கப்பல் செய்யறா, அக்கா என்ன செய்யறா, தூரத்துல இருந்து பாக்குறா. இவ தூரத்துல இருந்து பாக்குறது எதுக்காக பாக்குறா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாணலுக்குள்ள 2 கண்கள் தெரியும். அவ்வளோ முதல்ல என்னது, முதல்ல நான் இதை சொல்லிடுறேன். அங்க ஏகப்பட்ட முதலைகள், நூற்றுக்கணக்கான முதலைகள் இருக்கு. ஏனென்றால் இஸ்ரவேலுடைய ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த முதல்ல, விழுங்கிய வலு சிற்பங்கள்லாம் இப்ப எங்க இருக்குது, அங்க இருக்குது. இந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி யார் பார்த்துட்டு இருக்கிறா, அந்த நாணலுக்குள்ள வைக்கப்பட்ட பெட்டியை பாக்குறா. அந்த நேரம் யாரு வரா, வாசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் நதியோரத்தில் உலாவினார்கள். எதற்காக உலாவினாங்க தெரியுமா, மீண்டும் சொல்றேன். இந்த அம்மா குளிச்சுட்டு இருக்கும் போது யாரும் பார்த்துருவாங்கிறதுக்காக உலாவல. ஏதோ முதலைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு வலயத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, உலாவி கொண்டிருந்தார்கள். அடுத்தது, ஆமா, யார் பார்த்தா, உலாவனங்க கண்ணுக்கு படல, உலாவனங்க கண்ணுக்கு ஆண்டவர் இதை காட்டல. பர்டிகுலரா ஒரே ஒரு கண்ணு காட்டினார். யாருக்கு, பார்வோனுடைய குமாரத்துக்கு. நீங்க கவனிச்சு பாருல, பிரசங்கி 3:11 தேவன் அதனதன் காரியத்தை அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கார். எங்க ஒரு டைமிங் பாருங்க. அன்றைக்கு தான் நாணல் பெட்டியை கொண்டு வந்து அங்க வைக்கணும். தூரத்துல ஆண்டவர் யாரை நிறுத்தி வச்சிருக்கிறாரு, மிரியாம நிறுத்தி வச்சிருக்கிறாரு. கரெக்டா அந்த பெட்டி வைக்கிற அந்த சமயத்துல குளிக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டு வர்றாரு. இன்னும் அவ்வளவு வந்தா நீங்க நினைக்காதீங்க, பார்வோன் குமார்த்திக்கு குளிக்க கூப்பிட்டு வர்றது யாரு, பிஹைண்ட் தி சீன் கர்த்தர் தான். அதை என்ன செய்யறாரு, கரெக்டா என்ன செய்யறாரு, எல்லாமே அந்த என்ன மாதிரி ஒரு டைமிங்ல நடக்குது பாருங்க. கரெக்டா என்ன செய்யறாங்க, அந்த பெட்டியை பார்த்துட்டா, பார்த்த உடனே எடுத்துட்டு வர சொல்றா. அடுத்து வாசிங்க. அதை கொண்டு வரும்படி செய்தால் அதை திறந்த பொழுது, அப்படி அதை திறந்த உடனே அந்த குழந்தை என்ன செய்திருப்பாங்க, பிள்ளை. சரி, அதுக்கு முன்னாடி அழுதுருக்குமா, இல்ல இப்ப திறந்த உடனே அழுதுருக்குமா? அதுவும் டைமிங் தான். இது வரைக்கும் அழுது கொஞ்சம் போச்சு. அம்மாவும் பக்கத்துல வரல, அக்காவும் பக்கத்துல வரல. இப்ப யாரோ திறக்கிறாங்கன்னு திறந்த உடனே அந்த குழந்தை என்ன செய்யுது, அழுத உடனே அதன் மேல் இரக்கமுற்று. ஈஸியா கண்டுபிடிச்சிட்டால, இந்த குழந்தையுடைய சத்தம் எபிரேய குழந்தையோட சத்தம், இந்த குழந்தையுடைய சாயல் எபிரேய குழந்தையோட சாயல் கண்டுபிடிச்சிட்டா. ஆனா ஒரு செகண்ட் ஒரு இறக்கம் வருது பாருங்க. எபிரேய குழந்தை என்றாலே கொல்லப்பட வேண்டிய குழந்தை, நதியிலே வீசி எரியப்பட வேண்டிய குழந்தை, உயிர் வாழ்வதற்கு தகுதியற்ற குழந்தை. ஆனா ஒரு செகண்ட் அந்த குழந்தை மேல என்ன வருது, அவளுக்கு இறக்கம் வருது பாருங்க. அந்த இறக்கப்படக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட யாரு பிடிக்கிறா பாருங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த அதை பார்த்துட்டு அந்த முகத்துல ஏற்பட்ட அந்த இறக்கத்தை பார்த்த உடனே அக்காக்காரி என்ன செஞ்சுட்டா, ஓடி வந்துட்டா. கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்கல, கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்கல. நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல இன்னொரு சீன் கொண்டு போறேன். அது ஒரு அரண்மனை. அரண்மனையில நடன நிகழ்ச்சி. ஏராளமானவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. அந்த நடனத்தை பார்த்த உடனே இப்போது அவர் சொல்றாரு, நீ உனக்கு என்ன வேண்டும் கேள், என் ராஜ்யத்தில் பாதியானாலும் தருகிறேன்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த பொண்ணு கேட்கிறா, யோவான் ஸ்நானனுடைய. எப்படி யோசிக்க முடியும், வாய் விட்டு சொல்லிட்டான், வேற வழியே இல்ல. மன்னன் எப்பயுமே மன்னர் பரம்பரைக்கு ராஜகுலத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னா அவங்க வேற வழியில் என்ன செஞ்சிருவாங்க, அந்த மாதிரி யோவான் தலையை கொடுத்துட்டாங்க. மறுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா மறுக்கக்கூடிய அன்பு அவனுக்கு இருக்கு.
ஆனா மறுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் மறுக்க முடியல அவனுக்கு. அவன் தலையை வெட்டி கொண்டாந்து. அதே போல தாதிகள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு அக்கான்னு தெரியாது, இந்த குழந்தை கேக்குறா, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக ஒரு தாயை நான் கூட்டிட்டு வரவான்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே யோசிச்சு பாருங்க, உண்மையாவே அவ இதை தத்து எடுக்கணும், இதை வளர்க்கணும், இதை வச்சுக்கணும், எந்த ஆசையுமே கிடையாது. ஒரு செகண்ட் ஏற்பட்டதான். அந்த நீங்க லைட்ல நீங்க கேஸ் ஓபன் பண்ணி அந்த டைமிங்ல அடிக்கிறீங்க பாருங்க லைட்ல, அதுல வரக்கூடிய ஒரு சின்ன பொறி டக்குன்னு கேஸ் அடுப்புல பத்திக்குது. அதுக்கப்புறம் பாத்திரத்தை வைக்கிறீங்க, எண்ணெய் ஊத்துறீங்க, தாளிக்கிறீங்க, என்னென்னவோ பண்றீங்க, சமையலே முடிஞ்சது. ஒரு புள்ளி, ஒரு செகண்ட். இதுதான் யாரு? இதுதான் அந்த மிரியாம் என்னதானே? சரியான டைம்ல சொல்ல ஒரு தாயை என்ன செய்யற, அதனால ஒண்ணுமே பண்ண முடியல, இறக்கப்பட்டுட்டான். ஏன்னா இந்த குழந்தை இப்ப எங்க கூட்டு போக முடியாது, அரண்மனைக்கு கூட்டு போக முடியாது. கூட்டு போனா அங்க அப்பாவுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் மந்திரவாதிகளுடைய பேச்சை கேட்கிறவர் அவர். மந்திரவாதிகளுடைய பேச்சு கேட்டுட்டு எல்லா ஆண் குழந்தையும் மதியில போட சொன்னவர் அந்த அரண்மனைக்கு இந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் காலம் ஆகும். நல்லா கவனிங்க, கன்வின்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். நீ இந்த குழந்தை என்ன செய், எடுத்துட்டு போய் இந்த குழந்தை எனக்கு என்ன செய், எனக்குன்னு வளர்த்துக்கோ, நான் உனக்கு என்ன செய்யறேன், சம்பளம் கொடுக்குறேன். இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறா? ஊருக்காரங்க யாரும் இல்ல, உறவுக்காரங்க யாரும் இல்ல, ஒன்லி ராஜகுமாரத்தையும் கூட வந்து தாதிமார். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் ஒரு சின்ன இடத்துல யார் யாரை இருக்க வைக்கணுமோ இருக்க வச்சு கண்ணும் காதும் வச்ச மாதிரி ஒரு காரியத்தை என்ன செஞ்சிட்டாரு. இப்ப குழந்தை ரிட்டர்ன் எங்க போகுது? அதே வீடு, ரிட்டர்ன் அதே தாய், அதே உறவு. நேற்றைக்கு வரைக்கும் அந்த குழந்தையால உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி நினைச்ச அந்த தாய் இன்றைக்கு நாட்டுக்கே அரசி சொன்ன வார்த்தையினாலே அந்த குழந்தைய கம்பீரமா என்ன செய்யறா, தன் மார்பகத்துக்கு நேராக அணைத்துக் கொள்கிறாள். ஒரு சில மணி நேரங்கள் தான் தேவன் தலைக்கீழ காரியங்கள் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப அந்த குழந்தை அழலாம், சிரிக்கலாம், ஆடலாம், பாடலாம், ஓடலாம், சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இது ஏன் குழந்தை அல்ல, நான் வளர்க்கிற தாய். நான் இந்த குழந்தை யாரு குழந்தை? ராஜாவினுடைய குழந்தை, ராஜகுமாரத்தினுடைய குழந்தை. புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாது. எப்படி இந்த மோசேயுடைய தாய் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து பொல்லாப்புக்கு பயந்து கொண்ட சமயத்தில் அடுத்த நாள் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு தன் குமாரனை தானே வளர்ப்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாலோ, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில எதுக்காகலாம் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் சில சமயம் உங்களால என்ன செய்ய முடியாது, இருப்பு கொள்ள முடியாது, போராட்டத்தை உங்களால தாங்கிக்க முடியாது, பெட்டி செஞ்சு உள்ள போயிடலாமான்ற அளவுக்கு கூட சூழ்நிலை வரும். ஆனா அந்த பெட்டியை திறந்த பொழுது ஒரு இரக்கத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருப்பார். ஒரு அடையாளத்தை ஆண்டவர் மாற்றி ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. பிள்ளை பெரிதான போது கொண்டு போய் விட்டால் யார் பேர் வைக்கிறா? எப்பயுமே குழந்தை பிறந்த உடனே பேர் வைப்பாங்க, 8வது நாள் விருத்த சோதனை பண்ணி பேர் வைப்பாங்க, அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா மோசேக்கு எப்ப பேர் வச்சாங்க சொல்லுங்க, சொல்லுங்க. பெத்த தாய்க்கு வளர்க்க அதிகாரம் வந்து, அதான் சோறு வைக்கதான் முடிஞ்சது, ஒழி எதை வைக்க முடியல, பேர் வைக்கல, அடையாளப்படுத்த முடியல. ஒரு நாள் ஆண்டவரோட அரண்மனைக்கு அழைத்து சென்று அடையாளப்படுத்துகிறார். இவனுக்கு பேர் வைத்தது குடிசைக்குள்ளே ஒரு அடிமையின் வீட்டிலே அல்ல, அரண்மனையிலே வைத்து ஆண்டவருக்கு பேர் சுட்டுகிறார். கரங்களுக்கு தண்ணி கத்திர மகிமைப்படுத்துமா? இன்னைக்கு பேரை சொல்ல வெக்கமா இருக்குது, வெளியில சொல்ல பயமா இருக்குது. பேரை, ஐயோ நம்ம பேரை கேட்டாலே நமக்கு கஷ்டமா இருக்குன்னு நம்ம சில சூழ்நிலை கடந்து போறோம்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பேரை நான்
பெருமைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன். இங்க அது மோசேனுடைய லைஃப்ல நடக்குதுங்க. அவனுக்கு பேர் வைக்க அம்மா இல்ல, பேர் வைக்க அப்பா இல்ல. அவனுக்கு பேரை அரண்மனையில ஆண்டவர் கொண்டு போய் அவனுக்கு அவரே என்ன செய்றார். அல்லேலூயா. அந்த மோசஸ் என்ற பேரை கூட அந்த பார்வோனுடைய குமாரத்துக்கு யார் தான் ஞாபகப்படுத்திருப்பா? சொல்லுங்க. ஆண்டவர் தான் அந்த பேரை என்ன செஞ்சிருக்கணும், சொல்லிருக்கணும். கேக்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால எந்த சூழலையும் நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தான் எல்லாம் என்ன செய்யுங்க முடிவு கொண்டு கடைசியில் அந்த பெட்டி அந்த அம்மா கொண்டு போய் விடும் போது, ஆண்டவரே என்னால முடிஞ்சது நான் செஞ்சேன், இனிமே எல்லாம் யார் தான்? உங்க கையில நான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். பெட்டிக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை, ஒரு ஒப்பு கொடுத்த ஜபத்தோட எங்க வச்சிருப்பா, அங்க வச்சிருப்பா. பெட்டியை திறந்து அவன் வெளியில வந்து அந்த நாட்டுடைய அரசனா, அந்த நாட்டினுடைய இளவரசனா மாறுறதுக்கு காரணம் அவன் சின்னதிலேயே உயிரோட இருந்தவங்க. தாயினுடைய கருவறையில் இருக்கிறதான அந்த ஜலத்திலிருந்து வெளியில வந்தவங்க மட்டும் கிடையாதுங்க. எங்கே முதலைகள் இருந்ததோ, எங்கே வலுசர்ப்பங்கள் இருந்ததோ, அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை நான் சொல்ல கவனிங்க. நீங்க தானியேல்ல வாசிப்பீங்க 6வது அதிகாரத்துல, தானியேல் ராஜாவுடைய கட்டளையை மீறி ஜெபம் பண்ணினான் என்பதற்காக அவனை எங்க தூக்கி போடுறாங்க? எப்படிப்பட்ட சிங்கங்களுக்கு நடுவில் போடுறாங்க? மிகுந்த பசியோட இருந்த சிங்கங்களுக்கு நடுவில் போறாங்க. உள்ள போன உடனே இப்ப சிங்கத்துடைய வாயை யார் கட்டிட்டா? கட்டிட்டாரா? கட்டிட்டார்ல. இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சொல்லப்படாத ஒன்று, இவன் நதிக்குள்ள வந்து பெட்டில வைக்கப்படுற சமயத்துல அங்கு வலுசர்ப்பங்களுடைய வாய்களையும் முதலைகளுடைய வாய்களையும் தேவன் கட்டி வைத்திருந்தார். ஆகையாலே ஒன்றும் அங்கே எடுக்கவில்லை. அதற்குமான காட்சி உங்களுக்கு சொல்றேன். இந்த முதலைகளுக்கும் இந்த வலுசர்ப்பங்களுக்கும் தேவன் ஒரு நியாயத்திற்கு வச்சிருந்தார். ஏன்னா இஸ்ரவேலுடைய ஆண் குழந்தைகளை தின்று கொழுத்து போன ஒன்று. அதை என்ன செஞ்சார் நீங்க வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 74வது அதிகாரம், சங்கீதம் 74வது அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் வாசிக்க. தேவரே உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தலைகளை உடைத்து நறுக்கி போட்டு. சரி, இந்த காட்சி நான் உங்களுக்கு சொல்ல கவனி. எப்ப ரெண்டாம் பழந்துச்சு கடல்? செங்கடல் எப்ப ரெண்டாம் பழந்துச்சு? யாராவது பழந்துச்சு? மோசே. அந்த சம்பவம் தான். ரெண்டாம் பழந்தப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரா? கவனி, ஆண்டவர் என்ன செஞ்சாரா? வலுசர்ப்பங்களை என்ன செஞ்சாரா? உடைச்சாரா? முதலைகளை எதுக்காக நறுக்கி போட்டார்? இருக்கட்டும், விடுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? 2 பெரிய நியாய தீர்ப்பை தேவன் யார் கையில கொடுக்கிறார்? மோசே கையில கொடுக்கிறார். மோசேக்காக தேவன் ஆரம்பத்துல வலுசர்ப்பங்களுடையும் முதலைகளுடைய வாய்களை கட்டி போட்டவர் இந்த மோசே. எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு அக்கறைப்பட்ட உடனே செங்கடலை பிளந்தவர். அங்கு வலுசர்ப்பங்களுடைய தலைகளை என்ன செய்யறாரு? உடைக்கிறாரு. இப்ப வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காரியம் இருந்து என்ன இருந்து சொல்லுங்க? கடை வெட்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இப்ப எதை வெட்டுறாரு? ஏன் முதல்ல வெட்டுறாரு? இப்ப இருக்கிறதுலே கொள்மையானது எதுதான்? ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று மென்று தின்னதான முதலைகள். இந்த முதலைகளை தேவன் பிடித்து அதை நறுக்கி யாருக்கு கொடுக்கிறாரு? ஆண்டவருக்கு தர. கரங்களை தட்டி வனாந்தரத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். வசனம் சொல்ற வனாந்தரத்து ஜனங்களுக்கு. வனாந்தரத்துல வந்த உடனேயே தேவன் ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்தை பற்றி இல்ல, ஆனா வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் போதும். இப்ப 21 வாசிங்க. கர்த்தரை பாடுங்கள், வெற்றி சிறந்தார். பாடினார். எங்க பாடின பாட்டு இது சொல்லுங்க? கடல் பிளந்த பொழுது கடல் கடந்து அக்கறைப்பட்டவர்கள் அக்கறையிலிருந்து என்ன செய்யறாங்க? பாடுற.
இந்த இடத்துல வெறும் பாட்டு மட்டும்தான் போட்டுருக்குது. வெறும் பாட்டு மட்டும் இல்ல, பெரும் விருந்து. வெறும் பாட்டுல என்னது? பெரும் விருந்து. என்ன விருந்து அது? முதல்ல விருந்து. முதல்ல விருந்து வைக்கிறாரு. என்ன விருந்து? முதல்ல விருந்து. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப உனக்கு விரோதமாய் எழும்பி உன் சந்ததியை அழிக்க வகை தேடினவல்ல ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்பை பார்த்து சொன்னார், தூதன் கொள்ளைய கொல்ல வகை தேடினவன் என்ன செஞ்சிட்டான்? இறந்துட்டான். இப்ப நீ எங்க போலாம்? தைரியமா போகலாம். அது போக நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேவன் ஒன்றும் இல்லாத இல் பொருளாக்குவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதற்கு சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்படி இந்த வசனத்தை நான் தொடர்ந்து வரக்கூடிய வாரத்துல உங்களோடு கூட நான் என்ன செய்வேன்? பகிர்ந்து கொள்வேன். எல்லாரும் எழுப்புவோமா தேவ சமூகத்துல? இன்றைய தியானத்திற்காக சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அழகு வீண், சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது. உலகத்துல அழகான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போய்விடாதீர்கள். அழகான மனிதர்களை நம்பி ஏமாந்து போய்விடாதீர்கள். அழகான பொருட்களை பார்த்து அதை இச்சித்து விடாதீர்கள். அழகான உணவை பார்த்து நீ யோசிப்ப. நிறைய பேருக்கு இன்னைக்கு சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் சொல்றாங்க. ஏன்னா எங்களால வாயை கட்ட முடியல. எங்களால எதை கட்ட முடியல? வாயை கட்ட முடியல, மனதை அடக்க முடியல. அந்த ஸ்வீட்டை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து என்ன செஞ்சிடறோம்? வாயில வச்சிடறோம். அப்படி சொல்றவங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அழகு, கவர்ச்சி, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான வசீகரம் இதெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா ஒரு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவன் அழகானவர், அவர் அன்பானவர், அவர் அருமையானவர், அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அல்பா ஒமேகானவர், ஒமேகாவாக இருக்கிறவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிங்க பெற்ற தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, உடன் பிறந்தாராய் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பாதிப்பு அவர்களுக்கு வராத வரை அவர்கள் இந்த உலகத்துல தனக்கு உண்டானவைகளை செய்வார்கள். பாதிப்பு என்று சொல்லி வரும்போது எதை வேண்டுமானாலும் அவர்கள் விட்டு விலக துணிவார்கள். ஆனா ஆண்டவர் அவர் தேவகுமாரனாய் இருப்பதற்கு ஒரு பாதிப்பு வந்தபோது படைத்த பிதாவை பார்த்து பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து என் தேவனே என் தேவனே என்று கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கூட அவர் நம் மீது வைத்த அந்த அன்பிற்காக தன்னையே இழக்க, தன் ஜீவனையே கொடுக்க துணிந்த அவர் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தினுடைய தாயின் அன்பு கூட இல்லை. அடிக்கடி யோசிப்பேன், ஒருவேளை என் தாய் என்னை அதிக நேசித்திருந்தால் அவள் தற்கொலை செய்து தூக்கு போட்டு இறந்து போயிருக்க மாட்டாள். பிள்ளைகளுக்காக இந்த வாழ்க்கை என்று சொல்லி எனக்காக அவள் வாழ்ந்திருப்பாள். என் தாய் என்னை நேசிக்க தவறியதால் தான் தாய் தற்கொலைக்கு துணிந்தாள். என் மீது இருக்கிற அந்த அன்பு என் தாயினுடைய தற்கொலையை தடுக்க முடியவில்லை. காரணம் என்னை விடவும் அவள் தன்மானத்தை அதிக நேசித்தாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அந்த வசனத்தை வாசித்த பிற்பாடு தான் உணர்ந்தேன், இந்த உலகத்துல அவரை விட அதிக நேசிப்பதற்கு வேற ஒருவரும் இல்லை என்று சொல்லி உணர்ந்து கொண்டதுனால இன்றைக்கு அவருக்கு ஊழியனாக இருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ அன்பை உணரத்தக்கதாக மோசேக்கு நல்லா தெரியும். என்னுடைய தாயினுடைய அன்பு அவ்வளவுதான். என்னை எடுத்து வளர்த்த அந்த தத்து தாயனுடைய அன்பு அவ்வளவுதான். அந்த தத்து தாயனுடைய காதுகளுக்கு ஒரு செய்தி வருகிறது, மோசேயை பார்வோன் கொல்ல வகை தேடுகிறான் என்று சொன்ன போது அந்த மோசேயை காப்பாற்ற அந்த ராஜகுமாரத்துக்கு முடியவில்லை. அவன் தப்பி மீதியானுக்கு ஓடுகிறான். தேவ அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சத்தியம் அதுதான். வரக்கூடிய வாரம் தொடர்ந்து உங்களோடு கூட நான் என்னுடைய தொடர்ச்சி நான் உங்களோடு கூட பேசுவேன். கர்த்தர் தந்ததான நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே.
எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் சொல்லுவோமா? தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. Hallelujah. Hallelujah. God bless you.